தப்பித்தவரி கூட எவனும் உதயசூரியனுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களிச்சிருக்க. இன்னொரு தடவை உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா கிட்னியை உருவத்தான் கூப்பிடுறாங்க. வேற எதுவுமே இல்லை. நான் இப்படி பண்ணுவேன், கிட்னியை திருடுவேன், சட்டம் ஒழுங்கு இப்படி மோசமாக வச்சுருக்குவேன், வெளிநாட்டுக்கு உல்லாசமாக சுற்றுலா போயிட்டு சந்தோஷமாக இருப்பேன் நான். நீங்கள் அடிமைங்க. எங்கள் குடும்பத்துக்கு தமிழ்நாடு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு வழி இல்லைன்ற நினப்பு இந்த குடும்பத்துக்கு இருக்கு. அதை இந்த வாட்டி உடச்சி இந்த கட்சியை தொடச்சி போட்டணுன்ற இருக்கக்கூடாது. இனி திமுக இருக்கக்கூடாது. அது ஒரு சரியாக ஒரு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அதை அந்த எந்த அளவுக்கு திமுகவை பற்றி உணர்ந்திருந்தார்கள் என்றால் தீய சக்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஜெயலலிதாவோட அறிக்கையில் எப்போவுமே திமுக தீய சக்தி தான், தீய சக்தி திமுக தான். விஜயம் இப்போ சொல்லியிருக்காரு, சொன்னார் அவர், நாங்கள் தூய சக்தி, அவர்கள் தீய சக்தி என்று சொல்லியிருக்காரு. விஜயும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நானே அவங்க எல்லாரும் தீய சக்தின்னு சொல்லும்போது எனக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்க தெரியும், இப்போ நான் உணர்றேன் தீய சக்தின்னு. அது அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டவன்னு தெரியுது. அவருக்கு பெருசாக அடிக்கலை, சாஃப்டாக தான் அணுகிருக்கு திமுக. ஆமாம், மிஸ் ஆயிட்டாங்க. வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போகலன்னா அனுபவிச்சிருப்பாங்க நேரம். இவங்களோட ப்ரூட்டல் ஆக்ஷன், இவங்களோட கோர முகம் என்னவென்பதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். பட் ஸ்டில் ஹி ஃபேஸ்டு பர்சனல் அட்டாக்ஸ் இல்லை திரு விஜய் அவர்கள். அது எவ்வளோ ஒரு ஆபாசமான செயல், தனிநபர் தாக்குதல் செய்வது. செஞ்சாங்களா இல்லையா? அதான் சேர்த்து தான் தீய சக்தின்றார். அதனால உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் சரியாக சொன்னார். இன்னொன்று, தீய சக்தின்ற அந்த வேர்டுக்கு காப்பிரைட்டே ஏடிஎம்கே கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த தீய சக்தியை இந்த முறை துடைத்து போட்டு விட வேண்டும். இருக்கவே கூடாது, ட்ரேஸே இருக்கக்கூடாது, எந்திரிக்கக்கூடாது. அந்த திமுக கரைவேட்டி, திமுக கரை போட்ட துண்டெல்லாம் மொத்தமாக போட்டு கொளுத்திட்டு வேற கட்சிக்கு எல்லாரும் போயிடணும். அந்த லெவலுக்கு இந்த கட்சியை கொண்டு போயிடணும். தமிழக மக்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. திமுக கட்சி ஒரு தீட்டு கட்சி சார். அவ்வளோதான். இவன் அடுத்ததுக்கு போகலாம், தொடக்கூடாது. அதான்